இந்த வீடியோல நம்ம வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, why does the conductivity of a solution decreases with dilution கேட்டிருக்காங்க. அப்ப முதல்ல ஒரு சொல்யூஷனுக்கு வந்து நமக்கு வந்து எப்படி நம்ம கண்டக்டிவிட்டி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீக்கர் வந்து எடுத்துக்கிறீங்க. அந்த பீக்கர்ல நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் மட்டும் இருக்குதா நம்ம வந்து இமேஜின் பண்ணிப்போம். வெறும் வாட்டர் மாலிக்யூல் மட்டும் நமக்கு வந்து இங்க இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் வந்து வைக்கிறீங்க. ஒரு நெகட்டிவ் டெர்மினல் வந்து வைக்கிறீங்க. இந்த 2க்கு நடுவுல என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டரி வந்து நமக்கு வந்து இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? பேட்டரியில நமக்கு வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் வந்து நமக்கு வந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்றீங்க? பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸ்க்கு பேட்டரி மூலமா நீங்க வந்து கரண்ட் வந்து நீங்க வந்து பாஸ் பண்றீங்க. அப்போ கரண்ட்ட பாஸ் பண்ணும்போது, இந்த கரண்ட் என்ன பண்ணும்? இந்த சொல்யூஷன் வழியா இங்க நமக்கு வந்து ரீச் ஆகணும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் இல்லையா? ஆனா பியூர் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல். அங்க நம்ம என்ன கரண்ட் வந்து நமக்கு வந்து கேரி பண்ணாது. ஏன்னா அங்க கரண்ட்ட கேரி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் வந்து வேணும். அந்த கரண்ட்ட கேரி அவுட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு மீடியம் வந்து வேணும். பியூர் வாட்டர்ல நமக்கு வந்து எதுவுமே இருக்காது. ஸோ அப்ப அது என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது கரண்ட்ட வந்து கேரி பண்ணாது. அதுல நீங்க ஒரு டிராப் ஆஃப் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நீங்க ஆட் பண்ணிட்டீங்க. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆர் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா, அங்க நமக்கு வந்து ஒரு அயான்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஒரு பாசிட்டிவ் அயான், நெகட்டிவ் அயான் அந்த மாதிரி நமக்கு வந்து அயான்ஸ் வந்து இருக்கும். அந்த அயான்ஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்து நமக்கு வந்து கேரி அவுட் பண்ணும். அப்ப இங்கேருந்து அந்த கரண்ட் நமக்கு இங்க கேரி அவுட் பண்றதுக்கு நமக்கு என்ன பண்ணும்? ஒரு அயான்ஸ் வந்து நமக்கு வந்து தேவை. அப்ப நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் நமக்கு அந்த அயான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வாட்டர்ல அயான்ஸ் இருந்துச்சுன்னா, அது வந்து நமக்கு வந்து கரண்ட் வந்து கண்டக்ட் பண்ணும். அப்ப அங்க கரண்ட் வந்து கண்டக்ட் பண்றதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய அயான்ஸ் தான். அது நம்பர் ஆஃப் அயான்ஸ பொறுத்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். நிறைய அயான்ஸ் இருந்துச்சுன்னா, கரண்ட் வந்து நிறைய வந்து கண்டக்ட் பண்ணும். அயான்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா, கரண்ட் வந்து கம்மியா வந்து கண்டக்ட் பண்ணும் இல்லையா? அப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சம் அயான்ஸ் வந்து இருக்குது. அத டைல்யூட் பண்றாங்க. அப்ப டைல்யூட் பண்றாங்கன்னு என்ன அர்த்தம்? அது நீங்க வாட்டர் ஆட் பண்ணும்போது, ஒரு அயானுக்கும் இன்னொரு அயானுக்கான டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாகும். அப்ப நமக்கு வந்து கரண்ட்ட கண்டக்ட் பண்றது கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்லோ ஆயிடும். ஸோ ஒரு சொல்யூஷன பொறுத்தவரைக்கும், நீங்க அத ஒரு சொல்யூஷன் நீங்க டைல்யூட் பண்ணீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி அயான் வந்து நமக்கு வந்து அதிகமாயிடும். ஸோ அப்ப வந்து கண்டக்டிவிட்டி நமக்கு வந்து குறைஞ்சிரும்.